நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு ஏக்கர் 3 சென்ட் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. திண்டுக்கல் பழனி பைபாஸ்லேருந்து சரியாக ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில், திண்டுக்கல்லேருந்து பழனி செல்லும் வழியில் எஸ்எஸ்எம் காலேஜிலேருந்து சரியாக வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் கொட்டத்தாவரம்பட்டி அப்படின்ற ஊர்கிட்ட தான் நம்ம இருக்கோம். நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஏக்கர் 3 சென்ட் நிலம் வந்து விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இடத்தோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதே போல் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த லேண்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயிலும் பார்த்துடலாம். இந்த 1 ஏக்கர் 3 சென்டில் பார்த்திங்கன்னா தற்போதைக்கு இப்போ வாழை பயிரிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து வாழை வந்து ஒரு அழிக்கிற நிலமையில தான் இருக்குது. இலைக்கு அறுத்துக்கு இருக்காங்க. இப்போ இந்த 1 ஏக்கர் 3 சென்ட் பார்த்திங்கன்னா முழுவதுமே வந்து வாழை தான் பயிரிட்டுருக்காங்க. நல்ல ஒரு விவசாயத்துக்கு வந்த இடம் தான். பக்கத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குளம் இருக்குது. வாட்டர் சோர்ஸு நல்லாவே இருக்க பகுதி தான். அந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ தென்னங்கன்று நட்டுருக்காங்க, ஓரக்கால் மட்டும். இந்த லேண்டுக்கு அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா சின்ன வந்து ஒரு ஓடை இருக்குது. இந்த ஓடை வழியாக தான் இந்த குளத்துக்கே தண்ணி போகுது நமக்கு. நம்ம அதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த ஒரு ஏக்கர் 3 சென்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் டைப்பில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது. கரிசல் மண் பூமியாக தான் அந்த பூமி அமைஞ்சிருக்குது. அதே போல் இந்த லேண்டில் ஒரு பகுதி பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்குது. ஒரு பகுதி மட்டும் நம்ம வந்து ஃபென்சிங் போட்டாவே போதும். இந்த லேண்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரோட்லேருந்து வந்து ஒரு 20 அடி டிஸ்டன்ஸில் வந்து 12 அடி பாதை வசதியோடு நமக்கு இருக்குது, பொது பாதை வசதியோட. பக்கத்துலலாம் நல்லா விவசாயம் பண்ணிக்கிருக்காங்க. இந்த 1 ஏக்கருமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து விலை கம்மியாக தான் வந்திருக்குது, குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் வந்திருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த 1 ஏக்கரு 1.5 ஏக்கர் அப்படி ஏதாவது நல்லா இருந்தால் சொல்லுங்கள், லோ பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 1 ஏக்கர் 3 சென்ட்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட விலை, அதாவது 1 ஏக்கர் பார்த்திங்கன்னா 30,000 ரூபா, 30 லட்ச ரூபா அப்படின்றாப்புல சொல்கிறாங்க. ஒரு சென்டின் விலை 30,000 ரூபா அப்படின்றாப்புல. 1 ஏக்கர் 30 லட்ச ரூபா ப்ளஸ் அந்த ஒரு 3 சென்ட்டுக்கு நம்ம சென்ட் 30,000 ரூபான்றாப்புல. விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க. விலை வந்து நம்ம பேசி குறைச்சிக்கலாம். விலை பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் இருக்கோம். இந்த இடம் பிடிச்சிருந்தாங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். விலை வந்து நம்ம பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் இடம் பிடிச்சிருந்தானா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. ஒரு ஏக்கரின் விலை வந்து 30 லட்ச ரூபா. இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேணி இருக்குது. கேணி வந்து பங்கு கேணியாக தான் இருக்குது, இலவச மின்சாரத்தோடு தான் இருக்குது. நமக்கு இந்த கேணி பங்கு கேணின்றதில் நல்ல தண்ணியோடு தான் இருக்குது, வாட்டர் சோர்ஸ் உள்ளதாக இருக்குது, மேலாவில் தான் இருக்குது. கேணி மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 100 அடி ஆழம், 80 அடி வரைக்குமே தண்ணி இருக்குது. இப்போ வாங்க நம்ம கேணியை பார்த்துடலாம். கேணியில் பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னு. நல்ல மேலாவில் தான் தண்ணி இருக்குது. நம்ம எட்டியே மோக்கிற அளவில் தான் தண்ணி இருக்குது. மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.